வணக்கம். எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 15 பார்க்குறோம். இன்டெக்ரல் x டிவைட் பை 9 - 4x ஸ்கொயர் இன்ட்டு dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையும் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. அதனால் நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுக்கக்கூடாது, டினாமினேட்டருக்கு எல்லா வேல்யூவும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 9 - 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். -4 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x இஸ் ஈக்குவல் டு dt பை dx. ஸோ நமக்கு x இன்ட்டு dx மட்டும் இருக்கா ரிமைனிங், அதுக்கு மட்டும் இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? -8x இஸ் ஈக்குவல் டு dt பை dxன்னு இருக்குது. இந்த dx நியூமரேட்டர் போயிடும், இந்த -8 இந்த பக்கம் வந்துடும். ஸோ x dx இஸ் ஈக்குவல் டு -dt பை 8. ஸோ இதுக்கும் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம கொஷினில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன், நீங்கள் கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஸோ இன்டெக்ரல் x இன்ட்டு டிஎக்ஸுக்கு தான் நமக்கு -dt பை 8ன்னு கிடச்சிருக்கு. அது பின்னாடி எழுதிக்கிறேன். அடுத்து 1 டிவைட் பை 9 - x ஸ்கொயருக்கு பதிலாக t. ஸோ நமக்கு 8 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 1 டிவைட் பை 8 இன்ட்டு -dt பை t. ஸோ மைனஸும் வெளியே எடுத்துடுறேன், dt by t. ஸோ 1 by t இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? log c ஃபார்முலா, log t plus c. ஸோ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். log மாடுலஸ் ஆஃப் 9 - 4x ஸ்கொயர் ப்ளஸ், ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் என்ன பண்ணலான்னா இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ பவரில் கொண்டு போயிடலாமா? 1 by 8 log மாடுலஸ் ஆஃப் 9 - 4x ஸ்கொயர், இதுக்கு மட்டும் இந்த டேர்முக்கு மட்டும் பவர் -1 ப்ளஸ் சி. ஸோ இப்போ 1 by 8 அப்படியே இருக்கட்டும். இது வந்து எப்படி எழுதலாம்? a பவர், ஸோ லாக் a பவர் -1 1 டிவைட் பை லாக் ஏன்னு எழுதிக்கலாமா? அப்போது 1 டிவைடட் பை லாக் மாடுலஸ் ஆஃப் 9 - 4x ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.